இன்னைக்கு ஸ்மார்ட் போன் ஓஎஸ் யூசர்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரி பீப்புளா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பட்ஜெட்ல இருந்து ஃபிளாக்ஷிப் வரைக்கும் மாஸ் காட்டிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூசர்ஸ் ஒரு சைடு, அதாலே வர்க்கீஸ் அங்கதான் நிக்கறான் வர்க்கீஸ். இன்னொரு சைடுல வந்து இந்த போனை வந்து நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்சிவா சேல் பண்ணாலும் சரி அந்த பிராண்டுக்காகவே வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்க ஐஓஎஸ் யூசர்ஸ் இன்னொரு பக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சாரம் வேணாம், மீட்டிங் வேணாம், என் தலைவன் முகம் மட்டும் போதும். அந்த முகத்தை வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். ஆக்சுவலி ஹூஸ் த பாஸ்? நோ நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீன் பண்ணவே இல்லை. யார் பாஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு ஐபோன் ஐஓஎஸ் யூசர்ஸ் எதுக்கு நீங்க ஐபோன் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இந்த பதில் வந்து ரிப்பீட்டடாக எடுத்து வைப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் எதுக்கு நீங்க வாங்குறீங்கன்னு கேட்டோம்னா ஐ லவ் த கேமரா இன் ஐபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிட் பாயிண்ட் தான் முதல்ல. பிகாஸ் ஐபோனில் இருக்கிற கேமரா அளவுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இப்போ வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே அவ்வளோ பெஸ்ட்டாக வந்தது கிடையாது. ஸோ அதனால அது ஒரு வேலிட் பாயிண்ட் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கலாம். செகண்ட் திங், எதுக்கு நீங்க வாங்குறீங்க கேட்டோம்னா ஐ லவ் த பிராண்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா இன்னி வரைக்குமே ஆண்ட்ராய்டில் பார்த்தோன்னா கூட சாம்சங் ஸ்டார்டிங் அப்போ வாங்கினது கூட 10 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் அதே சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குவாங்க. அவங்க மைண்ட் செட் என்னன்னா ஒன்ஸ் அ பிராண்ட் ஆல்வேஸ் அ பிராண்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அந்த கேட்டகரி கூட ஓகே எடுத்துக்கலாம், பிராண்டுக்காக வாங்குறாங்க போங்கப்பா அப்படின்னு விட்டுறலாம். தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் எதுக்கு நீங்க வாங்குறீங்கன்னு கேட்டோம்னா செக்யூரிட்டி பிரைவசினாலே ஐஓஎஸ் ஐபோன் தானப்பா, அப்புறம் அது வாங்கினா எப்படின்னு மட்டும் சத்தியமா நம்பவே கூடாது. என்ன ரீசன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெகாசஸ் ஸ்பைவர் நாட்டே வந்து உலுக்கி போட்டு இன்னைக்கு நியூஸ்ல அதை பத்தி பேசாத விஷயங்களே கிடையாது. ரிப்பீட்டடா ஆக்சுவலி இதை பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவில் மட்டுமே 300 பேருக்கு மேல இந்த பெகாசஸ் ஸ்பைவர் மூலியமா கண்காணிக்கப்படுறாங்க. யார் கண்காணிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ், இவங்களா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்காணிக்கப்படுறாங்க. இவங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸ்லாம் கண்டிப்பா ஆண்ட்ராய்ட் போனாக இருக்கும். மெஜாரிட்டியா எல்லார் கையிலையுமே இருக்கிறது ஐபோன் மட்டும்தான். இது எதுக்கு நான் ஆக்சுவலா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபோன்லயுமே செக்யூரிட்டி பிரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iOS 14 கரண்ட் ஐபோன் வெர்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iOS வெர்ஷன்ல வரைக்குமே இந்த பெகாசஸ் ஸ்பைவர் வந்து ஊடுருவி நம்மளுடைய டேட்டாஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் கிராப் பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும். அதுவும் இல்லாம ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற ஒரு மெம்பர் போனை பெகாசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அதுக்கப்புறம் நிறைய ஸ்மார்ட் போன் மாத்திட்டாரு, அதில் நிறைய ஐபோனும் வச்சிருந்தாரு போல இருக்கு. ஸோ அதுலயுமே பெகாசஸ் ஸ்பைவர் வந்து உள்ள இருந்திருக்கு. ஸோ ஐபோன்லயுமே பெகாசஸை ஊடுருவி நிறைய விஷயங்கள் எடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு பெகாசஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைக்கணும்னு தேவையில்ல. அதுக்கு முன்னாடி டீசெண்டா ஒரு ஸ்பைவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இருக்கு. என்ன ஸ்பைவர் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூகுள் தான். என்னையா கூகுளை போய் ஸ்பைவேருங்கிற அப்படின்ட்டு சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துட்றேனே. நம்ம இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போயிட்டு லைக் மகாபலிபுரம் இல்லை தாஜ்மஹாலோ போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ ஃபோட்டோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோஸ் ஏதோ எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நேராக போயிட்டு கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து பேக்கப் ஆகிடும். நல்ல விஷயம் தான். நாளைக்கு ஃபோனில் எரேஸ் ஆனால் கூட கூகுள் ஃபோட்டோஸ் மூலியமா நம்ம பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இதில் ஒரு அப்டேட் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்ற வரைக்குமே மேப் பாயிண்ட்டாக அதில் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் பின் பண்ணி காட்டும். உங்களுக்கு யாருக்காவது விஷயம் தெரியல அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸில் போய் பார்த்து என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்டேட் உண்மையிலே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திரும்பி பேக் டு த டாபிக், ஹூஸ் த பாஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஆ இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. யார் பாஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், CALYX OS. அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். CALYX OS பத்தி எத்தனை பேருக்கு இங்க தெரியும் அப்படின்னு தெரியல. சப்போஸ் தெரிஞ்சிருந்தா ஃபைன் அண்ட் குட். சப்போஸ் தெரியல அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ ஹே காய்ஸ், இனி நம்ம வீடியோ செஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா CALYX OSனா என்ன, அதில் அப்படி என்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வேற லெவலில் சூப்பராக இருக்கு, அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதில் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் இதை பற்றின நிறைய விஷயங்களை புட்டு வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ ஹே காய்ஸ், திஸ் இஸ் Mouli. You're watching me on Mouli Tech. Keep calm, hold your position and watch me. Come, let's get into video. ஓகே, CALYX OSனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ரன் பண்ணுற ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி CALYX வந்து ஒன் ஆஃப் த ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் முதல்ல. இதை வந்து நிக்கோலஸ் மெர்லில் அப்படின்றவர் வந்து ஃபோன் பண்ணாரு.
2004ல் USA பேட்ரியாட் ஆக்ட் மூலிமா அவருக்கு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி லெட்டர் வந்து ஆக்சுவலாக ரிசீவ் ஆச்சு. அந்த லெட்டரில் போட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி ரிலேட்டான டேட்டாஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து கவர்மெண்ட் கேட்கறதா ஒரு விஷயமா ஆக்சுவலாக அந்த லெட்டரில் போட்டிருந்தது. பட் அவர் அந்த டேட்டாஸ் யாருக்குமே கொடுக்கவே இல்லை. கொடுத்தா நம்ம கம்பெனி ரிலேட்டான நிறைய பிரைவசிக்கான விஷயங்கள்லாம் வெளியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைவசிக்கான விஷயத்த பயங்கர இம்பார்ட்டன்ஸ் அவர் அப்பத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம்லாம் சார்ட் அவுட் ஆகி 2010க்கு அப்புறம் வந்து ஒரு நான் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து கிரியேட் பண்ணாரு. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நேம் தான் வந்து CALYX இன்ஸ்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து மெர்லில் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டபிளுக்காகவுமே பிஸ்னஸாகவும் பார்க்காம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்றதுக்காக இந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுத்தாரு. அப்போதான் இந்த CALYX OS வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. அதோட பப்ளிக் VPN, XMPP சர்வர், அதுக்கப்புறம் டாரோட எக்ஸிட் நோட்ஸ், இது எல்லாமே ஒரு பிரைவசிக்கு அண்ட் செக்யூரிட்டிக்கான விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயமோ அது எல்லாத்தையுமே ஆக்சுவலாக வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த OS வந்து செப்டம்பர் 2020 லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்ட்ராய்ட் 10க்கு ஈடான ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் அதோடைய வெர்ஷன் 2 வந்து ஆக்சுவலாக லான்ச் பண்ணாங்க. இந்த ரோல் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வெர்ஷன் ஸ்பீடு எல்லாமே இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்ட் 11க்கு ஈக்குவல் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஓகே, இவ்வளவு நேரம் வந்து CALYX OS என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ CALYX OS என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து CALYX OSல மைக்ரோஜி அப்படின்ற வந்து கூகுள் பிளே சர்வீசஸுக்கு ஆல்டர்னேட்டிவா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்றாங்க. இப்போ நார்மலாக நம்ம பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். பட் இந்த மைக்ரோஜிக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்க மெயில் ஐடி கொடுக்கலனா கூட நீங்க ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, தண்ணி கேன் கடையில் போய் வாங்கினா 20 ரூபா, கொலாடிலேருந்து பிடிச்சா ஃப்ரீ, அந்த கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் மைக்ரோஜி மூலியமா நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்காது. ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த CALYX OSல 2 ஆப் ஸ்டோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு. ஒன்று வந்து அரோரா ஸ்டோர், இன்னொன்று வந்து F-Droid. இது வந்து உங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல என்னென்ன ஆப்ஸ்லாம் அவைலபிள் இருக்கோ அதுக்கு சேம் அண்ட் ஈக்குவலா இதுலயும் இருக்கும், அதை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடி டேட்டாஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்க இத்தனை பேர் டவுன்லோட் பண்றாங்க அப்படின்ற விஷயமும் இவங்களும் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ பயங்கர பிரைவசியாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ல எந்த ஸ்மார்ட் போனோட கேமரா ஆக்டிவா இருக்கு, எந்த ஸ்மார்ட் போனோட மைக்ரோஃபோன் ஆக்டிவா இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து CALYX OS வந்து ஸ்டேட்டஸ் பார்ல வந்து இண்டிகேட் பண்ணும். அண்ட் 24 ஹவர்ஸுக்கும் ஒரு தடவை உங்களுடைய ஆப் வந்து என்னெல்லாம் அத்தரைஸ்டு ஆப், இதெல்லாம் நான் அத்தரைஸ்டு ஆப் அப்படின்ற விஷயத்த திரும்பி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரைவசிக்கு இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் ஆப் மூலியமா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல வந்து டட்டூரா ஃபயர்வால் அப்படின்னு ஒரு ஃபயர்வால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சிருக்காங்க. இந்த ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லாத டேட்டா, இது தேவை இருக்கிற டேட்டா அண்ட் ஏதாவது அன்அத்தரைஸ்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். அண்ட் எனக்கு இந்த பிடிச்சதே இந்த ஃபீச்சர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மல் டைம்ஸ்ல மொபைல் டேட்டா அண்ட் வைஃபைலாம் தேவையில்லாத டைம்ல ஆன் பண்ணியே வச்சிருப்போம். அது நம்மளா போய் ஆஃப் பண்ணாதான் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். பட் CALYX OS யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடும். ஸோ நம்ம போயிட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்ற விஷயமே கிடையாது. ஸோ பிரைவசிக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அதிகமாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையுமே CALYX OS வந்து பயங்கரமாக செயல்படுது அப்படின்ற விஷயம் சொல்லலாம். அண்ட் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ஸுக்கு வந்து ஸ்டாண்டர்டா டார் அண்ட் DuckDuckGo ப்ரௌசர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்றாங்க. டார் ப்ரௌசரை பத்தி நான் சொல்லணும்னு ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இது ஒன் ஆஃப் த அனானமஸ் கம்யூனிகேஷன் டூல். நீங்க யாருக்கு கிட்ட ப்ரௌஸ் பண்றீங்க, என்ன ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே ஷோ பண்ணாது. அவ்வளோ பிரைவசி ஓரியன்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி DuckDuckGo, இந்த ப்ரௌசர் எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. DuckDuckGoல வந்து இப்போ நீங்க ரீசெண்டா ஏதாவது பேஜ்ல போய் விசிட் பண்ணீங்கன்னா கூட அந்த பேஜ் தான் விசிட் பண்ணீங்க அப்படின்ற டேட்டா கூட யாருக்குமே ஷோ பண்ணாது. ஸோ ப்ரௌசர் சைட்ல ரெண்டுத்துக்குமே வந்து பயங்கர செக்யூரிட்டா வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மெசேஜிங்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிக்னல் ஆப் வந்து யூஸ் பண்றாங்க. மெசேஜிங் மட்டும் சிக்னல் ஆப் யூஸ் பண்றதுல, மற்றபடி மற்ற கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே சிக்னல் தான் வந்து டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல பிரைவசி பாலிசி இஷ்யூ வந்தது. அதுக்கு வந்து எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் சிக்னல் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்தாங்க. எதனால அப்படி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒன் ஆஃப் த எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் டிவைஸ். ஸோ அதனால வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்தையே அவர் பாயிண்ட் எடுத்து வச்சது. ஸோ இதுதான் வந்து CALYX OS உடைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுதான். ஸோ இதுக்காக தான் CALYX OS வந்து பெரிய லெவல்ல எல்லாருமே பிரைவசி ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து என்னென்ன ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நான் வந்து இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து எதெல்லாம் வந்து எந்த ஸ்மார்ட் போன்ஸ்லாம் இது அவைலபிளா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் பெரும்பாலுமா கூகுள் பிக்சல் போன்ஸ்ல மட்டும்தான் இது அவைலபிளா இருக்கும். அண்ட் கரண்ட் வெர்ஷன்ல இருக்க கூகுள் பிக்சல்ல ஒர்க் ஆகாது.
4A 5A சம்திங் இந்த ரேஞ்சு கிட்ட மட்டும் தான் கூகுள் பிக்சல்ல சப்போர்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஷோமில ரிலீஸ் பண்ண ஒரே ஒரு ஃபோன் 5A அந்த ஸ்மார்ட் ஃபோன்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் ஆகும். மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் இது இப்போதைக்கு எடுத்துட்டு வரல. மேபி ஆண்ட்ராய்டை கொஞ்சம் தவிர்த்துட்டு இது இப்படி ஒரு புது OSக்கு வந்து ஒரு பேக் கொடுத்து யூசர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மேபி பிரைவசிக்கு நல்லா இருக்கும். ஆனா வெளியே வந்துட்டு ஐபோன் தான் செக்யூர் அப்படின்ற விஷயத்த மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஐபோனுக்குமே அப்பன் ஒருத்தன் இருக்கான், அதுதான் CALYX அப்படின்னு சொல்லுவேன். நான் CALYX இங்க பெருமைப்படுத்தி பேசணும்னு சொல்ல வரல. மேபி செக்யூரிட்டிக்கு இப்படி ஒரு மெஷர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் எடுத்துட்டு வரல. அதனால CALYX OS வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற எனக்கு என்னோட சைட்ல இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு. ஸோ நீங்க CALYX OS பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இது பெஸ்டான OS அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நான் கூடிய சீக்கிரம் CALYX OS எப்படி ஸ்மார்ட் போனை இன்ஸ்டால் பண்றதுன்றது ஒரு ப்ராக்டிகல் வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப், பிடிக்கலனா தம்ஸ் டவுன். ரொம்ப பிடிச்சிருந்தா மௌலி டெக் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான உடனே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களை இது போன்ற இன்னும் செமையான வீடியோவோட மற்ற வீடியோ சொல்லியிருக்கேன் பெகாசஸை பத்தி, அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சி மௌலி ஃப்ரம் மௌலி டெக். டெக் ஃபார் ஆல்.